இனிய உறவுகளுக்கு வணக்கம். நிறைய திருமணமான பிள்ளைகள் அம்மா அப்பாவை வீட்டில் வச்சுக்கும் போது ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி எங்கள் அம்மா அப்பா என் கூட தான் இருக்காங்க, அண்ணன் தங்கச்சிலாம் வச்சுக்கிறதுல நான் தான் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதும், பெற்றோரை ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி போல வீட்டு வேலையை செய்து சமைக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்குன்னு பயன்படுத்துறதும் மிக மிக கொடுமையான ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க விருப்பமான சமைக்கட்டும், விருப்பமான குழந்தைகளை பார்க்கட்டும், ஏன்னா அவங்களுடைய கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது என்ன வயதான ஒரு பெற்றோர் மேல திணிக்காதீங்க. இப்ப நாங்கெல்லாம் மருத்துவமனையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ரொம்ப டயர்ட், கதவு தட்டின வீட்டுல இருக்க பணியாட்கள் கதவு திறந்து வச்சுட்டு 11 மணிக்கு அவங்க பாட்டுக்கு டக்குன்னு கதவு திறந்து தூங்க போயிடுவாங்க அவங்க ரூமுக்கு. அப்ப நான் கேட்பேன், 11:30 மணிக்கு வந்திருக்கேன், ஒரு நைட் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, பால் ஏதாவது சூடு பண்ணி கொடுக்கட்டுமான்னு கேளுங்க, இப்படி வந்தோன்னே உடனே போறீங்களேன்னு. உடனே ஓகே மேடம் பால் வேணுமா அப்படிங்குவாங்க. இதுவே நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருந்தால் கட்டாயம் நைட்டு சாப்பிட்டு வந்துட்டீங்களா பிள்ளைங்களாம், பால் கொடுக்கட்டுமாங்கிற வார்த்தை கேட்காம அவங்க போக மாட்டாங்க. நீங்கள் எத்தனை கோடி பணம் சம்பாதிச்சாலும் பெற்றோரை விலை கொடுத்து வாங்க முடியாது. பெற்றோர் தான், பணியாட்கள் தான். ஸோ அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கெத்தே வேற தான், அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் எங்கள் மருத்துவமனைக்கு வர நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மா அப்பா எங்களோட இருந்தாங்க, இப்போ அண்ணன் வீட்டில் 2 மாதம் அனுப்பியிருப்பேன், அப்புறம் எங்கள் அக்கா வீட்டில் 2 மாதம் அனுப்பியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அம்மாவை உங்கள் வீட்டிலேருந்து அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா, இல்லை என்னோட மகள் கல்யாணம் ஆன மகள்கள்லாம் வராங்க, ரூம் கிடையாது, அதனால அம்மாவை அனுப்பிட்டேன்னு. என்ன வசதி இருக்கோ இல்லையோ உங்க பெற்றோருக்கான தங்குமறைகள் வசதியா கொடுங்க. உங்க பிள்ளைங்க தாராளமா ஹால்ல படுக்கலாம், எங்கனாலும் படுக்கலாம். ஆனா வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஒண்ணுமே ஒரு நாளும் குறைச்சு கொடுக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கும் வயசாகும், உங்க பெற்றோருக்கு இருக்கிற அளவுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்காது. உங்க பிள்ளைங்க உங்களை விட கால்குலேட்டிவா இருப்பாங்க. வாழ்க்கை துணை இழந்து வயதாக்கி நிற்கிற உங்களை இங்க 2 மாசம் அங்க 2 மாசம் அங்க போனா மிகுந்த அவமானத்துல கூனி குறிக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு நம்ம பெற்றோரை எப்படி நடத்துறோமோ அதை விட 4 மடங்கு நம்ம பிள்ளைங்க நடத்துவாங்க. அதை நல்லா நடத்தினாலும் சரி, கெட்ட நடத்தினாலும் சரி. நமக்கு ஏதோ வயசே ஆகாத மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி கட்டாயம் நினைச்சிட வேண்டாம். இன்னொரு விஷயம், பேரண்ட்ஸ் அடிக்கடி பிரைஸ் பண்ணிட்டே இருங்க. அவங்கள அதிகமாக காது கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன மொக்க கதையாக சொன்னாலும் கொஞ்ச நேரமாவது தினசரி அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அம்மா நீ வச்சாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும், சட்னி நீ வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஹேர் ஆயில் நீ பண்ணி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும், சின்ன வயசுல என்னை எவ்வளோ அழகா ஸ்கூட்டர்ல கூட்டு போவேன்னு அவர்களை அடிக்கடி ஒரு புகழ்ந்து சொல்லுங்க. அதை அவங்க ரொம்ப ரொம்ப ரசிப்பாங்க. அதே மாதிரி உங்க பேர குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டி தாத்தா தான் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதையெல்லாம் உங்க வயதான பெற்றோர் ரொம்ப ரசிச்சு சந்தோஷமா அவங்களோட தங்குவாங்க. எந்த உறவினரிடம் நண்பர்களிடம் நீங்க பேசும்போது எங்க அம்மா அப்பா எங்களோட கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி பழகாதீங்க. நாங்க எங்க அம்மா அப்பா கூட இருக்கோம்னு சொல்லிட்டு. சமீபத்தில் என்னுடைய கல்லூரி நண்பன் ராஜேந்திரகுமார் 90 வயசான அப்பா சாகும்போது சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான். இந்த வயசுல இறக்குறது சகஜம் தானே, இத்தனை வருஷமா உங்க அப்பாவை நீ நல்லா வச்சு பார்த்துட்டு இருந்தீ அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ டேசி எங்க அப்பாவை நான் வச்சுக்கல, நான் எங்க அப்பா அம்மா கூட இருந்தேன் டேசி அப்படின்னு. அந்த வார்த்தையை அவ்வளோ அவன் மேல இருக்கிற ஒரு மரியாதையை ரொம்ப ஜாஸ்தி பண்ணுச்சு. அதனால் கட்டாயம் பெற்றோர்களை பற்றி பேசும்போது நீங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும், உங்க அம்மா அப்பா எவ்வளோ பெரிய ஏழைகளா இருந்தாலும், நாங்க எங்க பேரண்ட்ஸோட கூட இருக்கோங்கிறது கட்டாயம் கடைசி வரைக்கும் அத்தனை பேர் முன்னாலையும் பெருமையா சொல்லுங்க. அம்மா அப்பா இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச பின்னால நம்மளை இந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு ஆத்மா உலகம் முழுக்க நீங்க சல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்காது. இறைவன் தானே நேரடியா நம்ம கூட இருக்க முடியாதுங்கிறதுக்காக அனுப்பி வைத்த தேவதூதர்கள் தான் அம்மாவும் அப்பாவுங்கிறத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஏதாவது அவங்க மனசு வலிக்கிற மாதிரி நடந்தா கட்டாயம் உங்களை மாத்திட்டு அம்மா அப்பாவே ரொம்ப மரியாதையோட நடத்த ஆரம்பிங்க. நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் உங்க வீட்டுல நடக்குங்கிறதையும் மறந்துட வேண்டாம். மற்றபடி அம்மா அப்பா தப்பா சொல்லி கொடுக்குற அம்மா அப்பா திருடுறதோ, பொய் சொல்றதோ, உன் புருஷனை ரொம்ப கேவலமா நடத்து, உன் பொண்டாட்டியை சும்மா அவ வீட்டுக்கு அனுப்பிடு, இதெல்லாம் பார்த்தாதா அவட்ட நகையை வாங்கிட்டு வர சொல்லணும், உங்களை தப்பா வழி நடத்துற பேரண்ட்ஸ்ட மட்டும் அந்த மாதிரி விஷயங்களை கேட்க வேண்டாம். மற்றபடி அம்மா அப்பா கொடுக்குற எல்லா மரியாதையும் கட்டாயம் கொடுங்க. பெற்றோர் சந்தோஷமா இருக்கக்கூடிய வீட்டுல இறை பிரசனம் அதிகமா இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம். நன்றி.